போதைக்கு எதிரான போர் ஆபரேஷன் தூஃபான். இந்திய மாநிலங்களில் போதைப்பொருள் பழக்கத்தில் மிக அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் கேரளா. இம்மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாடும் அது சார்ந்த குற்றங்களும் தேசிய சராசரியை விட ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. அண்மையில் பள்ளிக்கூட ஆசிரியைகள் 2 போதைப்பொருள் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட போது போதை மாஃபியா கும்பலின் ஆபத்தான அணுகுமுறை வெளிச்சத்திற்கு வந்தது. பணத்துக்கு ஆசைப்பட்டு பெண்கள் கூட இதுபோன்ற குற்றச்செயலுக்கு துணை போவதும், இவர்கள் மூலம் மிக எளிதாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை தரக்கூடிய பொருட்கள் கொண்டு சேர்கிறது என்பதும் கேரளாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம். இதுபோன்ற சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வர புதிதாக பொறுப்பேற்ற காங்கிரஸ் கட்சியின் உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா அவர்கள் குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணமான போதை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர உள்துறை, காவல்துறை, சுங்கத்துறையை ஒருங்கிணைத்து ஆபரேஷன் தூஃபான் எனும் பெயரில் போர் பிரகடனத்தை அறிவித்தார். இந்த திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க நடிகர் மோகன்லால் உட்பட பிரபலங்கள் அரசுடன் இணைந்து பரப்புரை செய்து வருகின்றனர். ஆபரேஷன் தூஃபான் எனும் திட்டத்தில் அரசின் பல்வேறு துறையினர் இணைந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜூன் 6ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் நடத்திய சோதனைகள் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 2 மாதங்களில் 5500 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 6000த்திற்கு அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதையின் தீமை குறித்து விழிப்புணர்வு பரப்புரைகள், வீதி நாடகங்கள், சமுதாய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர் பரப்புரை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. போதையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை, மறுவாழ்வு திட்டங்களை கேரள அரசு மேற்கொண்டு வருகிறது. ஆபரேஷன் தூஃபான் திட்டத்தில் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் இணைந்து செயல்பட தமிழ்நாடு உட்பட அண்டை மாநில அரசுகளுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குளச்சல் அசீம் அவர்கள் எழுதிய இந்த செய்தி சமரசம் 1631 ஆகஸ்ட் 2026 இதழில் வெளிவந்துள்ளது. படியுங்கள், பரப்புங்கள். சமரசம் மாதம் 2 முறை. ஆண்டு சந்தா ரூபாய் 550 மட்டுமே. மது, போதைக்கு எதிரான விழிப்புணர்வுக்காக இந்த காணொளியை நீங்கள் அதிகம் பரப்புமாறு, ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.